ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஏன்னா வைல்டு கார்டு வந்தோடனே சேஞ்ச் ஆகிடுச்சு கேம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்குது. திவாகர் அண்ட் பாரு இவங்கள தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் நேற்று நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரவீனுக்கும் கமருதீனுக்கும் நைட்டு சும்மா ஒரு சின்ன சண்டை. அதாவது பெரிய சண்டை சொல்ல முடியாது. அதாவது கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் டாஸ்கில் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பாட்டில்லாம் நாங்கள் தான் கொடுத்தோம் உனக்கு, நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோன்ட்டாரு. உடனே வந்து ஒரு கோவம் வந்துருச்சு. நான் தான்டா எஃபர்ட் போட்டேன்னு சொல்லும்போது, இல்லைடா நான் தான்டா அப்படின்னு சொல்லி இவர் வரும்போது பிரவீன் சொல்கிறாரு, அப்போனா மாஸ்க் டாஸ்கில் வந்து நான் உன்னை நினச்சிருந்தா அடிச்சு தூக்கி போட்டிருப்பேன், என்னுடைய முழு வேகத்தையும் காமிச்சிருப்பேன், நான் காட்டில், நான் அடுத்த வருடம் நீ என்ன காட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிறாங்க. உடனே காணவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சைலண்ட்டாக வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த கலாய்ச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பட் சும்மா ஃப்ளோவில் பேசும்போது ரெண்டு பேருக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறது தான். பட் கமருதீன் வந்து குவைட்டாக ஹேண்டில் பண்ணாமல் கொஞ்சம் ரூடாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேசுனது தெரிஞ்சிச்சுன்னா, ரவீன்ராஜ் வந்து சும்மா சிம்பிளாக வந்து நின்று இருக்கும் பொழுது நான் தான் காரணம் உனக்கு பாட்டில்லாம் கொடுத்தேன் டே அப்படின்னு சொன்னவொடனே அவன் ட்ரிகர் ஆகிட்டான். அவன் அதுக்கடுத்து மாஸ் டாஸ்கில் பண்ணான். ஸோ அடுத்த டாஸ்க் வரும்போது ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முட்டிப்பாங்க அப்படிங்கிறது தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலுக்கு வந்து அந்த சண்டை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒயில்டு கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் ஒயில்டு கார்டிலேருந்து சேரலை. அவர் தான் அமித் பார்கவ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து தனித்தனியாக எல்லாருக்கிட்டையும் போய் பேசுகிறது, ஒரு ரேப்போ ரெடி பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காரு. மற்றபடி 3 பேரும் கேம் ஆடுறாங்க. இண்டிவிஜுவல் கேம் இல்லாமல் குரூப் கேம். யார்? திவ்யா, பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. ஓகே. ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி பற்றி பேசுகிறாங்க. அதாவது கனி அக்கா கூடைய நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லும் பொழுது பின்னாடியே வந்து பார்த்துட்டே இருந்தா, ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா, நம்ம அதுலேருந்து ஏதாவது உருவி நம்ம ஏதாவது கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தா. அதை பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து அமித் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆடுறாருன்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாப்புல. அது எதுக்கு அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி. அதாவது சாண்ட்ரா வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து சொன்னார். அந்த ஸ்டாண்ட் எடுத்தார். அது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் விஜய் பார்வதிக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்தார். நீ நல்லா பேசினேன் வைல்டு கார்டை பற்றி, ரொம்ப சூப்பராக பேசினேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்களுக்கு அதாவது நல்லா பேசுனதுக்கு அப்ரிஷியேட் பண்ணதுக்கு இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்மகிட்ட நல்லா இருக்காரு, அங்கேயும் வந்து ஒரு மாதிரி விளாட்றாரு, ஸோ டபுள் கேம் விளாட்றாரு இவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அமித் வந்து அப்படி விளாட்ல. ஓகே, அமித் டபுள் கேம் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அவர் தெளிவாக அவருடைய காயை நகர்த்துகிறார். யாருக்கிட்டையும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கார். ஸ்டோ அண்ட் ஸ்டெடியாக அவருடைய கேம் வந்து மாறிட்டு இருக்கு, வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். பட் பிரஜின் வந்து தேவையில்லாத அக்யூஷன். அதாவது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமான்னு சொல்லி பார்வதி மேட்டரில். அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்லிட்டாரு பார்வதி கிட்ட. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, டபுள் கேம் ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாரு. இது சாதாரண ஒரு கான்வர்சேஷன். பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து புதுசாக இருந்துச்சு. புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஓகே. அடுத்து திவாகருக்கும் அமித்துக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல முடியாது. நம்ம திவாகர் தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, உள்ளே வந்தார்னா சும்மா கிரிட்டுன்னு ஏதாவது பண்ணுவாருன்ட்டு. ஸோ ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபாரூக் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது என்னை வந்து தகுதி தரான்னு சொன்னாங்க, அவங்க வந்து அதோட கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ பாருங்கள், நான் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் சார், ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க சார் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் அதெல்லாம் வெளியே பார்த்துட்டு வந்துட்டேன், நீங்கள் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற வேலையே பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் கேம் விளாடுங்க, நானே என் கேம் விளாட போகிறேன், எனக்கு தெரியும் என்ன பேசணுன்ட்டு. நான் உங்களோட ரீல்ஸ் பண்ணணுன்னா கூப்பிடுங்க, நான் வரேன், இல்லை வேறு எங்கேயாவது வரணும்னா சொல்லுங்கள் வரேன், பட் கேமில் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. இல்லை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல சார், நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் அப்படின்றாரு. நோ சார் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அழகாக அவருடைய அந்த கேலிபரில் அசால்ட்டாக பேசி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அமித் வந்து நிஜமாக ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற ரெசம்பலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே. அடுத்து நம்ம திவாகர் கபடி ஆரம் விழுது, மைக் என்ன ஆயிடுதுன்னா உடஞ்சிருது, அப்படியே இத்து போயிடுது. உடனே யார் தலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திவ்யா தான் கேஸ். அவன் மேலே கேஸ் எழுதிட்டாங்க. உடனே ஐயோ பிக் பாஸ் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வருத்தப்பட்டாங்க. என்னங்க சேஃப்டி விளாட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சின்ன வாக்குவாதம். பட் அது கூட பெரிய இது இல்லை. ஆனால் அவங்களுக்கு தலைவலியே ஆயிடுச்சு.
எனக்கு ரொம்ப தலைவலி ஆயிடுச்சு பிக் பாஸ். ஐயோ! இது உடஞ்சவொடனே என்னால வந்து தாங்க முடியல, தூங்க முடியல 4 நாள் அப்படின்ற மாரிலாம் பயங்கர சீன் வந்து போட்டுருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து வியானா வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே நம்ம திவ்யா கிட்ட ஓப்பனா இதுதான் நடந்துச்சு. நீங்க இத பண்ணீங்க. வாழ்த்துக்கள் அப்படின்றத மூஞ்சிக்கு மேல வந்து சொல்ட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப திவ்யா கொஞ்சம் போல்டா தெரியிறாங்க. எல்லா டிசிஷனும் கரெக்ட்டா எடுக்குறாங்க. ஒரு சவுண்ட் இருக்கு. ஒரு தலனா ஒரு பயம் இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயப்படுறாங்க. அந்த மாரியான அந்த வீட ஃபுல் கண்ட்ரோல் வந்து எடுத்தாங்க திவ்யா. அத வந்து மூஞ்சிக்கு நேராவே அதாவது பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க சுபிக்ஷா கிட்ட. அத மூஞ்சிக்கு நேராவே திவ்யா பார்த்து பேசுறாங்க. ஆமா நான் ரொம்ப சாஃப்ட்டான பொண்ணு தான். பட் இங்க வந்து அப்படிதான் நான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் நான் அப்படி பண்றேன்னு சொன்னோனே, இல்ல, இல்ல நீங்க இயல்பாவே ரொம்ப போல்டு அப்படின்ற மாரி மூஞ்சிக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ் வைக்கிறாங்க நம்ம வியானா. இது என்னடா புது கேமா இருக்கு அப்படின்ற மாரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ இது ஒரு கன்டென்ட் வந்து அங்க வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். இதுவரைக்கும் இந்த கன்டென்ட்ட எவனும் ஓப்பன் அப்பே பண்ணல. ஓப்பன் பண்ணிட்டாய்ங்க. அதாவது 18+ கன்டென்ட் பிக் பாஸ் வீட்ல இருக்குது. எப்படி கமருதீன் முன்னாடியே அத வந்து ஓப்பன் பண்ணிட்டாய்ங்க. ஆ எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது யார் யார் இருக்காங்கன்னா, விக்ரமு, நம்ம திவ்யா, சாண்ட்ரா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன், இந்த சைடு கமருதீன், அரோரா, தியானா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. வினோத் கூட இருக்காரு. ஸோ எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஷோ பார்க்கவே முடியல, கத்துறாங்கன்னு சொல்றோம்ல. எதுக்கு சொல்றோம்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஷோவுடைய வேல்யூங்கிறது, இந்த தரம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. பிள்ளைங்கள வச்சு நாங்க பார்க்க முடியல. ஏதாவது பிரச்சனைனா ரிமோட்ட வந்து மாத்திர்றோம். ஏன்னா ஒன்லி கத்துறீங்க, இல்ல 18+ கன்டென்ட் குடுக்குறீங்க. இவ்வளோதான் இந்த பிக் பாஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத ஓப்பனா வந்து மூஞ்சிக்கு நேராவே உடைச்சிட்டாங்க திவ்யா. போட்டு உடைச்சிட்டாங்க கமருதீன் முன்னாடியே. ஏன்னா கமருதீன் வந்து உங்களுக்கு தெரியும் 18+ கன்டென்ட்டும் பண்ணியிருக்கான். ஃபைட்ல 18+ம் பண்ணியிருக்கான். அதாவது கெட்ட வார்த்தை பேசுறப்ப, பயங்கரமா ஹார்ஷா பேசுறது, அடிச்சு பேசுறது, இந்த மாரிலாம் நெறைய வந்து கமருதீன் பண்ணியிருக்கிறதுனால, மேபி அவனுக்கு செத தேங்கா அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. ஓகே. அதாவது செத தேங்காய்னா அவனுக்கு குத்தியிருக்கும். இவங்க சொல்லும் பொழுது. இத மீறி இன்னும் நான் பேசலாம். பட் பேச மாட்டேன். பிகாஸ் நெறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்கீங்க. அது வேற மாரி இருக்கும். அவங்களுடைய கேமையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ, அதனால நான் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பேச மாட்டேன் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக அவங்க வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுச்சு. அப்புறம் இந்த வீட்ல வேற ஏதாவது கன்டென்ட் ஃபுல்லா பண்ணுங்க. ஏன் அதுதான் பண்ணணுமா? எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். அந்த மாரி டான்ஸே இங்க யாருமே பண்ணதில்ல அப்படின்ற மாரி சொன்னாங்க. ப்ளஸ் அந்த மாரி ப்ரொடக்டிவா ஏதாவது கன்டென்ட் குடுத்தீங்க அப்படின்னா, எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் வைல்டு கார்ட் அப்படின்னு சொல்லி எங்கள அனுப்பிச்சு, உங்களுக்கு ஒரு அலாரம் அடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்க உள்ள வந்து படுக்கைய போட்டுருக்கோம் அப்படின்ற மாரி அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. ஆஹா! 18+ஆ? நானும் சிலது பார்த்தேன். ஆனா எங்களுக்கு தெரியல. வியானா சொல்றாங்க. ஏன்னா ஒரு சைடு கனி வந்து சமைச்சுட்டு இருப்பாங்க, பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு திவாகர் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லா சைடுமே அங்கங்க இருக்கனால எங்களுக்கு அந்த கன்டென்ட் எங்க நடந்துச்சு, இல்ல எங்க போச்சுங்கிறத என்னால வேல்யூவேட் பண்ண முடியல அப்படின்ற மாரி வியானா சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். வேற எதுவும் இல்ல. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் குட் பை.